ஹாய் காய்ஸ், என்னடா இவ்வளோ பெரிய அண்டாவில் சோறாக்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பேர் தான் வந்து நெல் அவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம நெல் விளைஞ்சதை வந்து பச்சை நெல்லை காய போட்டு அரைச்சோம்னா நமக்கு வந்து பச்சரிசி தான் கிடைக்கும். இப்போ இந்த சூட் பண்ணி இந்த நெல்லை வந்து இங்கே பாருங்கள், இந்த நெல் இது கீழே தண்ணி இந்த இருக்கா, அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த நெல்லை எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா வந்து அதுதான் நமக்கு புழுங்கல் அரிசியாக கிடைக்கிது. இந்த மாதிரி பச்சை நெல்லை கொட்டி தண்ணியை ஊற்றி இப்படி தான் பெசரி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அவிச்சு வச்சோன்னா அந்த நெல் வந்து 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துக்கு கூட கெட்டு போகாது. காரல் தன்மை இல்லாமல் புழு இதுகெல்லாம் வராது, புழு வண்டெல்லாம் வைக்காது, அப்படியே இருக்கும் அரிசி. முந்தி காலத்தில் கிராமங்களில் ஃபுல்லாக அப்படி தான் நெல் அவியல் பண்ணி அரைச்சிருக்காங்க. இப்போலாம் வந்து ரைஸ் மில்லில் அது என்னதுக்கா மில்லில் கொடுத்துருவாங்க. மில்லில் கொடுத்து அவங்க அதே மாதிரி தான் தண்ணி சுடு கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு தான் நமக்கு அரைச்சி அரிசியாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 2 திட்டிடுவாங்க. அரைக்கும் போதே வந்து நல்லா ஷார்ப்பாக அரைச்சிடுவாங்க. அதனால் ரைஸ் வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இதை நாங்கள் அவிச்சு அரைக்கிறதுனால அரைக்கிறது தான், அந்த மேலே இருக்க உமியை மட்டும்தான் எடுக்க சொல்லுவோம். அப்போ எங்களோட அரிசி வந்து மங்களாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி மாதிரி அப்படி தான் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்குருவோம். அதான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்குனால அவிச்ச நெல் அப்படி தான் எடுத்து கொண்டு போய் தார்பாயில் காயப்படணும் எடுக்கிறாங்க. பாருங்கள், கொதிக்குதா தண்ணி, கொதிச்சு ஆவி வந்துருச்சு. இது மாதிரி தனியாக எடுத்து கொண்டு போய் தார்பாயில் போடலாம், இல்லை மாடியில் காயப்படுவாங்க. சிமெண்ட் கலத்தில் நமக்கு என்ன தோதோ அது மாதிரி காயப்பட்டுக்கலாம். அவிச்ச நெல்லை வந்து இது மாதிரி தான் தார்பாயில் போட்டு, இப்போ வந்து நெல் சூடாக இருக்குது அதனால் கிண்ட முடியாது. இப்போ நெல் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கலக்க கிண்டிடுவாங்க. நெல்லை கிண்டி நல்லா வெயிலில் காய போட்டுருவாங்க. இப்போ ஈவினிங் ஒரு 3 o'clock நாங்கள் அவிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து நாளைக்கு 12 o'clock கொண்டு போய் அரைச்சிரும். சரி, ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு நாங்கள் அவிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு மதியானம் போல் 12 மணிக்கெல்லாம் வந்து போய் அரைச்சிருவோம். அப்போ அரிசி ஆயிடும். இப்படியும் அரைப்பாங்க. அது போக வந்து முதல் நாள் அவிச்சு ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு அவிச்சு 12 மணி வரை காய போட்டு அள்ளி வச்சுருவாங்க. அள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மக்களை இப்படி தான் விரித்து காய போடணும் வெயிலில். இப்படி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கணும். அரைச்சோன்னா அரிசி வந்துடும். அதுக்கப்புறம் நான் அரிசி காட்டுறேன். நம்ம அவிச்சு அரைச்சோன்னா இந்த மாதிரி தவிடு கிடைக்கும். தவிடு வந்து மாட்டுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம அரைச்ச அரிசி பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுதான் மங்களாக இருக்கா, இதுதான் கைக்குத்தல் அரிசி மாதிரி ஒரு அரவை. இது வந்து அக்ஷயா பொன்னி அரிசி தான், பொடிசாக இருக்குது பாருங்கள். எங்கள் வயலில் விளைஞ்ச பொன்னி அரிசி.